சிஓடிக்குள்ளே ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது ப்ரோ. இதெல்லாம் எது என்னென்ன பண்ணும், எந்த செட்டிங்ஸ் எதுக்கு, ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் பிரித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறது கிடையாது. நான் தனித்தனியாக பார்ட்டாக வீடியோ போட போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு ஃபேவரெட்டு அந்த மோடுக்குள்ளார அந்த செட்டிங்ஸ்குள்ளார இருக்கிற மோடு பிஆர் மோடு, எம்பி மோடு, ஜாம்பி மோடு, அப்புறம் புதுசாக 2 மோடு வந்திருக்கு. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும், முக்கால்வாசி ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் பிஆர் மோடு பார்த்தாலே உங்களுக்கு எதுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஃபஸ்ட்டில் இருக்கிறது கஸ்டம் லே அவுட். அதுக்குள்ளார நமக்கு எல்லா கேமருக்குமே தெரியும். உள்ளார நம்ம ஓடுற பட்டன், உட்கார்ற பட்டன், நகர்ற பட்டன்லாம் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். அதை பற்றி பேச வேண்டியதில்லை. ரெண்டாவதாக இருக்கிறது ஷூட்டிங் மோடு. ஷூட்டிங் மோடு எல்லா கேமில் இது இருக்குமானுங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட் தான். ஷூட்டிங் மோடில் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டில் ஷூட்டிங் பட்டன் அமுக்குனாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கோப் போட்டு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் ஒன் டேப் ஏடிஎஸ். அடுத்து ஹிப் ஃபயர். அது நம்ம சுடுற பட்டனை சுட ஆரம்பித்தாலே அது கன்று எப்படி இருக்கோ அதே வச்சு தான் சுட ஆரம்பிக்கும். அடுத்து ஆட்டோ. இது நீங்கள் எய்மை மட்டும் எனிமி மேலே பட்டால் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக சுட ஆரம்பிச்சிடும். நம்ம சுட வேண்டிய தேவையில்லை. பக்கத்தில் கஸ்டம் செட்டிங்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஒவ்வொரு கண்ணுக்கும் எந்த கண்ணுக்கு எந்த மாதிரி ஷூட்டிங் செட்டிங்ஸ் வேணுங்கிறத நம்ம இதில் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இதில் 2 ஆப்ஷன் தான் இருக்கும், ஒன் டேப் ஏரியஸும் ஹைப் ஃபயர்னு தான் இருக்கும். மூணாவது பேராஷூட் ஸ்டைல். அதில் 2 ஆப்ஷன் இருக்குது, ஸ்லைட் டு செக் ரவுண்டு, அப்புறம் ஸ்லைட் டு சேஞ்ச் டைரக்ஷன். இது 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம ஸ்க்ரீனை திரும்பையில் பேராஷூட்டு போட்டுக்கிட்டு கீழே இறங்கையில் ஸ்க்ரீனை திருப்பணும் அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீன் மட்டும்தான் திரும்பும், பேராஷூட் அப்படியே தான் இருக்கும். ரெண்டாவதாக இருக்க ஆப்ஷனில் வச்சோம் அப்படின்னாக்கா, நம்ம ஸ்க்ரீனை திருப்பையில் சேர்ந்து பேராஷூட்டும் திரும்பும். இதெல்லாம் இதுக்கெல்லாம் எதுக்கிட்ட செட்டிங்ஸு அப்படின்னு தான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுது. நாலாவதாக ஏடிஎஸ். ஸ்கோப்புக்கு ரொம்ப முக்கியமான ஏடிஎஸ் தான் இது. 4 ஆப்ஷன் இருக்காங்க. 4 ஆப்ஷனும் இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது டேப் அண்ட் ஹோல்டு ஏடிஎஸ். இதை நீங்கள் ஸ்கோப் போடையில் அதை அழுத்தி பிடிச்சி ஸ்க்ரீனை நகர்த்தினீங்க அப்படின்னா நகரும். கையை எடுத்துட்டா அது ஸ்கோப்பு அவுட் ஆயிரும். அதை பிடிக்கையில் ஸ்கோப்பு வரும், விட்டுட்டா ஸ்கோப்பு போயிடும். இதுதான் இதில் இருக்க ஆப்ஷன். அதை நம்ம இது ஸ்னைப்பருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எய்ம் பண்ணும்போது தனியாக ஸ்கோப் போட்டு அதை கட் ஆஃப் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிட்டால் இது சூப்பராக இருக்கும். இது டேப் டு ஏடிஎஸ். இவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம எப்பவும் கேம் விளையாட யூஸ் பண்ணுறது தான். ஒரு வாட்டி அழுத்தினோம் அப்படின்னாக்கா ஸ்கோப்பு வரும், மறுவாட்டி அழுத்தினோம் அப்படின்னாக்கா ஸ்கோப்பு போயிடும். மூணாவது ஹைப்ரிட் ஏடிஎஸ். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த ரெண்டுமே இவருக்குள்ளே அடங்குவாப்புல. அழுத்தி பிடிச்சி நகர்த்தினா நகரும், அது விட்டுட்டோம்னா ஸ்கோப்பு அவுட் ஆயிரும். அதே மாதிரி ஒரு வாட்டி அழுத்தணும் அப்படின்னா ஸ்கோப்பு வரும், மறுவாட்டி அழுத்தணும் அப்படின்னாக்கா ஸ்கோப்பு போயிடும். இது ரெண்டுமே இதுக்குள்ளே வரும். இது ரெண்டுமே தனித்தனியாக வச்சுக்கிறதுக்கு இதையே வச்சுக்கலாம். அடுத்து 4வது கடைசி ஆள் தான் சிறப்பான ஆள், டபுள் டாப் ஏடிஎஸ். இதில் என்னென்னா உங்களுக்கு இது ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோப் போடுற ஆப்ஷனே இருக்காது. நீங்கள் ஸ்க்ரீனில் எங்கே வேணாலும் டபுள் டேப் பண்ணி அப்படின்னாக்கா ஸ்கோப் வரும். 5வதா திருப்பி டபுள் டேப் பண்ணாக்கா ஸ்கோப்பு போயிடும். ஸ்கோப் டஃப்பாக தான் இருக்கும். திடீர்னு கேம் விளையாடையில் என்ன பண்ணுவோம், டபுள் டேப் பண்ணி அதை போட்டு ஆஃபில் இருக்கும். ஆஃபில் இருக்கையில் என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டில் இருக்க 3 ஒவ்வொரு ஸ்கோப்பு இருக்குதுல்ல, இதனால இப்படியும் ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு செட் ஆனிச்சு அப்படின்னா நார்மல் எல்லா மோடுக்கும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, ஒவ்வொரு இதுக்கும் வேற மாதிரி இருக்கும். இதை ஆன் பண்ணிட்டா கீழே ஹைட் ஆப்ஷன் தெரியும். இதில் ஒவ்வொரு கன்னுக்கும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கன்னுக்குள்ள ஒவ்வொரு ஸ்கோப்புக்கும் இதெல்லாம் 3x வேணுமா, 6x வேணுமா, ஸ்னைப்பருக்கு வேணுமா, இந்த மாதிரி ஒவ்வொரு கன்னோட ஸ்கோப் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் நம்ம தேவைப்பட்டு அதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இது ஆன் பண்ணால் இப்போது நார்மலாக கன் எய்ம் பண்ணும்போது மாறுற வேகம் எல்லா கன்னுக்குமே ஒரே மாதிரி இருக்கும். அதாவது ஸ்னைப்பர் யூஸ் பண்ணிட்டு திடீர்னு நீங்கள் ஷார்ட் கன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சென்சிட்டிவிட்டி வேறு மாதிரி, இதோட சென்சிட்டிவிட்டி வேறு மாதிரி ஆஃபில் இருக்கும்போது இருக்கும். இப்போ அந்த இது இருக்காது, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த ஒரு ஸ்கோப் போட்டாலும் நீங்கள் திரும்புகிற வேகம்
100% ஒரே மாதிரி இருக்காது. 75% மாறும், கொஞ்சம் குறைச்சி காட்டும். எல்லாமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். நீங்கள் இதை ஆன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும். இந்த செட்டிங்ஸோட வேலை இதுதான். 6வதா பார்க்க போகிறது ரொட்டேஷன் மோடு. இதில் மொத்தம் 3 வகை கொடுத்துருக்கானுங்க. 3 வகையும் என்னென்னு பார்க்க. ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஃபிக்ஸ் ஸ்பீடு. இது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து எவ்வளோ வேகமாக திருப்பினாலும், ஸ்க்ரீனை எவ்வளோ வேகமாக திருப்பினாலும், எவ்வளோ மெல்ல திருப்பினாலும் ஒரே ஸ்பீடாக தான் திரும்பும். அதை வந்து நீங்கள் மெல்ல திருப்பினா மெல்ல திரும்புறது, வேகமாக திருப்பினா வேகமாக திரும்புறது, அந்த மாதிரிலாம் கிடையாது. எவ்வளோ வேகமாக திரும்பினாலும் எவ்வளோ மெல்ல திருப்பினாலும் ஒரே மாதிரி தான் திரும்பும். 2வதாக இருக்கிறது டிஸ்டன்ஸ் ஆக்சலரேஷன். அது வந்து அதோட வேலை என்னென்னா, நீங்கள் வந்து கையை வந்து எவ்வளோ தூரத்துக்கு இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேகமாக திரும்பும். அதாவது ஸ்க்ரீனோட சென்டரில் நீங்கள் விரலை வச்சு இப்போ இந்த மூலையிலேருந்து இந்த மூலைக்கு திருப்புறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீடு மெயின்டைன் ஆகும். மெல்ல ஆரம்பித்து வேகமாக முடியும். அந்த மாதிரி எவ்வளோ தூரம் இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் டிஸ்டன்ஸ் ஆக்சலரேஷன். அதோட வேலை இதுதான். ஸ்பீடு ஆக்சலரேஷன் அது வந்து நம்ம எவ்வளவு வேகமாக திரும்புகிறோமோ அவ்வளோ வேகமாக திரும்பும், எவ்வளோ மெல்ல திருப்புறோமோ அவ்வளோ மெல்ல திரும்பும். அதாவது ரெண்டுமே சேரும். இதில் ஸ்பீடாகவும் திரும்பலாம், மெல்ல ஸ்வைப் பண்ணோம்னா மெல்லவும் திரும்பலாம். அது ரெண்டுமே இதுக்குள்ளே அடங்கும். அதுதான் ஸ்பீடு ஆக்சலரேஷன். அடுத்து அதுக்கு கீழேயே ஆக்சிலரேஷன் வேல்யூன்னு ஒன்று கொடுத்துருக்கான். அது எந்த அளவுக்கு நம்ம வேகம் இருக்கணுங்கிறத நம்ம அதிலே அளவெடுத்து வச்சுக்கலாம். லிங்க் சென்சிட்டிவிட்டி வித் ரெசல்யூஷன். இது என்ன வேலை பண்ணணுன்னாக்கா, நம்ம வந்து இதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோ குவாலிட்டியில் வந்து டப்புன்னு அந்த பிக்சர் வந்து அடி வாங்கும்ல, டப்புன்னு நம்ம பிக்சர் வந்து கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லோ குவாலிட்டி டிவைஸுக்கெல்லாம் டக்குன்னு ஒரு லேக் அடிக்கும். அப்பையில் சென்சிட்டிவிட்டி வந்து மாறாது. இதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம திரும்புகிற வேகம், நீங்கள் வந்து வேகமாக திரும்புறிய அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த சென்சிட்டிவிட்டி மாறாது. ஃப்ரேம் ட்ராப் வந்ததுன்னா சென்சிட்டிவிட்டி மாறாது. இதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டா அதுதான் இதோட வேலை. 8வதாக பார்க்க போகிறது வந்து சென்சிட்டிவிட்டி ஃப்ரீ செட்ஸ். இது வந்து என்ன பண்ணுனாக்கா, நம்ம கேரக்டர் திரும்புகிற வேகம் லோவில் வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா கேரக்டர் வந்து நம்ம லெஃப்ட் ரைட்டு திரும்பையில் அது கொஞ்சம் நார்மலாக திரும்புகிற மாதிரி தான் இருக்குது. இதே ஓடிக்கிட்டு பார்க்கையிலையும் அதே அளவுக்கு தான் இருக்குது. நார்மலாக நம்ம லெஃப்ட் ரைட் திரும்பையிலும் கேரக்டர் அசைஞ்சு ஓடுற வேகம் எல்லாமே. இதை வந்து நம்ம ஹையில் வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா லோவுக்கும் ஹையுக்கும் இருக்க மீடியம், லோவுக்கும் ஹையுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கே தெரியும். நம்ம ஹையில் வச்சு பார்க்கையில் கேரக்டர் நம்ம திரும்புகிற வேகத்துக்கே கேரக்டர் திரும்புது. கேரக்டர் நிற்கையிலையும் ஓடையிலையும் நம்ம எவ்வளோ வேகமாக திரும்புகிறோமோ அதே வேகத்தில் கேரக்டரும் திரும்புது. இது வந்து கேம் பிளே விளாட்றவங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகாது தான். ஆனால் நமக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அடுத்தது 9வதா கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ். இதை பற்றி சொல்ல தேவையில்லை, நிறையா கேம் இருக்குது, இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் என்னோட மீடியமும் லோவும் தான் இருக்குது. அடுத்தது வந்து ஃப்ரேம் ரேட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செட்டிங்ஸு. இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு குவாலிட்டி, கிராஃபிக்ஸோட குவாலிட்டியோடு சேர்ந்து அந்த ஃப்ரேம் ட்ராப் எதுவுமே இருக்காது. இதை லோவில் வச்சேனாக்கா என்னோடய மொபைலோட செட்டிங்ஸ் இருக்குல்ல, கேம் பூஸ்டர், அந்த கேமை டிடெக்ட் பண்ணோம்ல, அதிலே தெரியும் எவ்வளோ எஃப்பிஎஸ் வருது அப்படின்னு. எனக்கு 30, 31 அந்த ரேஞ்ச் தான் கிடைக்கிது இதில். இதே நான் வந்து இதை ஹையில் வச்சேன் அப்படின்னாக்கா எனக்கு 40, 41 வரைக்கும் போகுது. விளையாடையிலையும் சரி, கேமில் இருக்கையிலையும் சரி. அதை விட மேக்ஸுக்கெலாம் போனேன் அப்படின்னாக்கா என் ஃபோனு தாங்காது. இதுலேயும் ஹை குவாலிட்டி டிவைஸ் வச்சுருக்கவங்களுக்குலாம் இது மேக்ஸில் வச்சு விளாண்டு பாருங்கள். அடுத்தது வந்து மாஸ்டர் வால்யூமில் வந்து அந்த நமக்கு கேட்குற சவுண்டு, கன்னை எடுக்கிற சவுண்டு, உட்காரும்போது வர்ற சவுண்டு, ஓடும்போது, குதிக்கும்போது, தண்ணி சவுண்டு, பறவை சவுண்டு, மர சவுண்டு, காற்று சவுண்டு, எல்லா வகையான சவுண்டும் இதுக்குள்ளே தான் அடங்குது. நம்ம எது தேவையில்லையோ அது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். டீம் அவுட் பேசுகிறது அந்த மாதிரி எதுவும் நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு எது அதிகமாக இருக்கோ அதை குறைச்சி வச்சுக்கலாம், இல்லை தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை தேவைப்படும் போது நமக்கு எல்லா சவுண்டையும் அப்படியே விட்டுடலாம். இதுதான் இதோட செட்டிங். இந்த செட்டிங்ஸோட வேலை இதுதான். இது மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்லை. ஒரு வழியாக கடைசி செட்டிங்ஸ்க்கு வந்துட்டோம். கடைசியாக இருக்கிறது ஆல்வேஸ் பிரிண்ட். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆஃபில் இருக்கையில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கும். இது ஆஃபில் இருக்கையில் மட்டும் அதை வந்து ஓடுற வேகம், ஜாய்ஸ்டிக்கை வந்து நம்ம மேல் நோக்கி தள்ளுவோம்ல, எவ்வளோ தூரம் தள்ளுனா அந்த ஓடுவான் கேரக்டரு அப்படிங்கிறது தான் அது. அதை வந்து குறைச்சி வச்சு அப்படின்னாக்கா ரொம்ப தூரம் மேலே தள்ளணும். அதை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுட்டேன்னாக்கா லைட்டாக மேலே தள்ளினா போதும், ஓட ஆரம்பிச்சிருவான்.
அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கேரக்டரை வந்து நீங்கள் அந்த அளவெல்லாம் கிடையாது. நீங்கள் லைட்டாக முன்னாடி மூவ் பண்ணாலே போதும், கேரக்டர் ஓட ஆரம்பிச்சிருவான். லெஃப்ட் ரைட்டில் திருப்பையிலலாம் நடக்கிற மாதிரி இதே வராது. நீங்கள் லைட்டாக தள்ளினா போதும், கேரக்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி தனியாக ஓடுற பட்டன் அமுக்குறது அந்த வேலையெல்லாம் இருக்காது. லைட்டாக ஜாஸ்டிக்கை மேலே தள்ளினா போதும், லைட்டாக முன்னாடி மூவ் பண்ணாலே போதும், கேரக்டர் ஓட ஆரம்பிச்சிருவான். அவ்வளோதான். இந்த ஆல்வேஸ் ஃப்ரண்ட்டோட செட்டிங்ஸோட வேலை இதுதான். இதோட கடைசியாக இந்த செட்டிங்ஸ் முடிஞ்சுச்சு. இது வரைக்கும் நம்ம இந்த ஃபேவரட் அதுக்குள்ளார இருக்க மோடு வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் இருக்க ஒரு சிலது தான் அதில் இல்லாமல் இருக்கும், மற்றதெல்லாம் சேம் தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். அப்படி உங்களுக்கு இதில் எதுவும் புரியலை அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரோ இதை மாற்றிக்க ப்ரோ, இது நல்லா இல்லை, இதை எப்படி சொல்லு அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சு லைக் மட்டும் போடுங்க, அதுதான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் இப்போ சொன்னது எதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் டவுட்னாலும் கேளுங்க. அடுத்ததாக நம்ம வந்து அதில் 2வதாக இருக்கிற பேசிக் செட்டிங்ஸை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பை பாய்.